வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் கோமதியும் மீனாவும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஒரு மரத்தடியில் இளநீ சாப்பிட்றாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க மீனா கிட்ட, மீனா உன் கூட வந்தா, ராஜி கூட வந்தா, கதிர் கூட வந்தா தாண்டி ஆசைப்பட்ட பொருள்லாம் வாங்கி தரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, ஏன் அத்தை அப்போனா மாமா வாங்கி தர மாட்டாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்கள் மாமா வாங்கி தருவார், சொன்னாக்கா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தருவாருடி, ஆனால் வெளியில் கூட்டிகிட்டு வந்து இப்படி நின்றுலாம் வாங்கி தர மாட்டார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செந்தில் கிட்ட வந்து மீனாவுக்கு ஃபோன் வருது. மீனா நீ எங்கே இருக்க, இங்கே ஒரே பிரச்சனை, அம்மாவை காணோம், தேடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அம்மாவை காணுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. ஆமாம் மீனா, நைட்டெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்களாம், நான் எங்கேயோ போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க, அம்மாச்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். நீங்கள் ஏன் இந்த விஷயத்த காலையிலேயே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. இல்லை மீனா, நீ வேலை விஷயமா போயிருக்கல, அதான் டென்ஷனாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். உடனே ஆமாம் நீ காரைக்குடிக்கு போனியாமே, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு செந்தில். அதுக்கு மீனா வந்து, என்னது நான் காரைக்குடிக்கு போயிருக்கேனா, இதை யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாச்சி தான் சொன்னாங்க மீனா அப்படின்றாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, நான் அம்மாவை காணோன்ட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றாரு. ஏங்க வேண்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் ஒன்றா கம்ப்ளைண்ட் கொடுக்க போக வேண்டான்றாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, காலையிலேருந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம், நான் போகிறேன்றாரு. எதுவும் வேண்டாம், நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு கோமதியை பார்த்து கேட்குறாங்க, ஏன் அத்தை நீங்கள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததை யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டி அம்மா கிட்ட சொன்னேன்டி அப்படின்றாங்க. அம்மா கிட்ட வந்து பிள்ளைங்க கேட்காமலேயே சொல்லு, ஆனால் என் புருஷன்கிட்ட மட்டும் கேட்டால் சொல்லுன்னு சொல்லிட்டு வந்தேன்டி அப்படின்றாங்க. இல்லை அத்தை, வீட்டில் எல்லாரும் உங்களை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் தர போகிறேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் அம்மாச்சி தான் பண்ணியிருக்காங்களோ இந்த வேலைலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சரி சரி, ஏய் அப்போனா நான் காணோன்னா என் புருஷன் வருத்தப்பட்டாராடி அப்படின்னு கேட்குறாங்க. டென்ஷன் ஆகி ஆட்டம் கண்டு போய் உக்காந்துட்டு இருக்கிறாராம் அவரு, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்பனா இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போக வேணாடி, இன்னும் கொஞ்ச நேரம் தேடட்டோண்டி, நம்ம லேட்டாக நைட்டுக்கு போகலாண்டி அப்படின்றாங்க கோமதி. இப்போ மட்டும் அவங்களுக்கெல்லாம் புரியுதா நான் இல்லைன்னவோ, தேடட்டும் அப்படின்றாங்க. உடனே வந்து கோமதி வீட்டில் எல்லாருமே வந்து செந்தில் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் எல்லா இடத்துலையும் அம்மாவை தேடிட்டோம், அம்மா இல்லை, நாங்கள் அதனால போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், நாங்கள் போகிறோம், நீங்கள் வரீங்களா இல்லை நாங்கள் மட்டும் போட்டுமா அப்படின்றாங்க. உடனே காந்திமதிக்கு பயம் வந்தது. வேணாப்பா, அப்படிலாம் வேணாப்பா, நம்மளே தேடிக்கலாம்ப்பா, போலீஸ்க்குலாம் போக வேண்டாப்பா அப்படின்றாங்க. என்னம்மாச்சி பேசுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அம்மாவை காலையிலேருந்து காணோம் அப்படின்னு செந்தில் கோவப்படுறாரு. உடனே மீனா வராங்க. மீனா வந்ததும் மீனா பின்னாடியே வந்து அவங்க அம்மாவும் வராங்க. கோமதி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைங்க எல்லாம், அம்மா எங்கம்மா போனேன் ஏமா இப்படி பண்ணன்றாங்க. உடனே பாண்டியன் கோவமா வந்து திட்டுறாரு கோமதியை. என்னன்னு திட்டுறாருன்னா, காலையிலேருந்து மொத்த குடும்பமும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ எங்கடி போகிற இடத்த சொல்கிறது தேவையில்லை அப்படின்றாரு. எங்களை இப்படி அலைய விட்டியே அப்படின்னு கேட்குறாரு. உடனே கோமதி சொல்கிறாங்க, நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போயிருந்தேன், எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு தானே போனேன், அப்புறம் எதுக்கு என்னை தேடினீங்க, எல்லா வேலையும் தான் முடிஞ்சிருச்சு இல்லை, வேற என்ன தேவை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடிலாம் தலைவலி, கால் வலி, மூச்சு திணறல், வயிறு உப்புசம்னு நாடகம் ஆடினேன், இப்போ வந்து வீட்டை விட்டு கோச்சின்னு போகிற மாதிரி நாடகம் ஆடுறியா, நீ சரியான நாடக கொட்டா வச்சு நடத்துறியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன். உடனே செந்தில் மீனாவை பார்த்து கேட்குறாரு, ஏன் மீனா இன்னைக்கு கோயிலுக்கு போகிற விஷயத்த ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா வந்து, இங்கே பாருங்கள் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன், இல்லைனா அவ்வளோதான் உங்களுக்கு, நேற்று நைட்டுன்னு தான் நான் எல்லா கதையும் சொன்னேன்ல, எப்போ சொன்னேன் மீனான்றாரு. ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன்ல, கோயிலுக்கு போகிறது எல்லா விஷயமும் பேசுனேன், இப்போ இல்லைன்றீங்க அப்படின்றாங்க. ஐயோ நீ சொன்னியா, என்கிட்ட எனக்கு ஞாபகம் இல்லை மீனான்றாரு.
அதுக்கப்புறம் கோமதி சொல்றாங்க, "நான் தான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு உரிமை இல்ல. கோயிலுக்கு போக கூடவா எனக்கு உரிமை இல்ல. இப்ப எதுக்கு இவரு பேசுறாரு? இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாம இருந்தாரே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, "நான் பேசாம இருந்ததுக்கு ஒரு நியாயமான விஷயம் இருக்குது. நீ திருச்செந்தூர்ல இவனுக்கு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அமுக்குனி மாதிரி இருந்த. இப்படிலாம் குடும்பம் இருக்குமா? ஏன்டி இப்படி ஏழ்றைய கூட்டிக்கிட்டு வர? நான் உண்மையாவே உன்னை காணோன்னு நான் தவிச்சேன்" அப்படின்றாரு. "நீ எவ்வளோ ட்ராமா பண்ற, எனக்கு தெரியாம எவ்வளவோ விஷயம் பண்ற" அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப உடனே கோமதி சொல்றாங்க, "ஆமாங்க, என் புருஷனுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் செஞ்சது தப்பு தான். அது சூழ்நிலை காரணமா என்னுடைய குடும்ப கௌரவம், என் பொண்ணோட அண்ணன் பொண்ணோட வாழ்க்கை, எங்க அண்ணனுங்களுடைய பிரச்சனை இதெல்லாம் யோசிச்சு நான் தப்பு தான் பண்ணேன். இப்ப என்ன பண்றீங்க? உங்கள மீறி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான். ஆ நீங்க 10ம் 10ம் 110ன்னா நான் நம்பணும். வெள்ளை காக்கா வானத்துல பறக்குதுன்னா அதையும் நான் நம்பணும். அப்பலாம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்ததா? இப்ப நான் உங்கள மீறி ஒரு விஷயம் செஞ்சது உங்களால தாங்க முடியலையான்னு கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. இப்படி சண்டையோட போது இந்த கதை. எல்லாம் காந்திமதி பண்ண வேலை. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு மீண்டும் தொடர்வோம். நன்றி. பாய் பாய்.